தமிழ் மொழி சொல்வளம் நிறைந்தது. இப்ப கிளைங்கிறது பொது பெயர். அந்த கிளைக்கு வரக்கூடிய வெவ்வேறு பெயர்கள் என்னன்னு தான் பார்க்க போறோம். தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள். கவை. கவைங்கிறது மரத்தினுடைய அடிப்பகுதியிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய பகுதி கவை. கவையிலிருந்து பிரிந்து செல்லக்கூடியது கொம்புன்னு சொல்லலாம் அல்லது கொப்பு. கொப்புலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய பகுதி கிளை. கிளையிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய பகுதிக்கு பேர் சினை. சினையிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய பகுதி போத்துங்கிற பேர். போத்திலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய பகுதி குச்சி. குச்சிலிருந்து பிரிந்து செல்லக்கூடியது இணுக்கு. சின்ன ஒரு இதா இருக்கும், குச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அதனுடைய பேர் தான் இணுக்கு. இணுக்குக்கு அடுத்தது குச்சி. குச்சிக்கு அடுத்தது போத்து. போத்துக்கு அடுத்தது சினை. சினைக்கு அடுத்தது கிளை. கிளையிலிருந்து கொப்பு அல்லது கொம்பு ஆகிறது. அதுல இருந்து கவை ஆகிறது. இப்ப பொதுவாக ஒரு மரத்துல கிளைன்னு சொல்லக்கூடிய பகுதியிலே இத்தனை பெயர்கள் இருக்குது. தமிழ் மொழி அவ்வளவு சொல்வளம் நிறைந்த மொழி.